सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा सवित्रे भगमणितिलाभङ्कर्तिभिः वचन्याध्याभिर्वां साधननि तच्चिन्तयति यः सहस्राकार्याणां भवति महतां मण्डिरतिभिः वचोभिः वाक्यैः वदनकमलामोदमधुरैः. 17வது ஸ்லோகம். நேற்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தோம். அம்பாள தியானம் பண்றவாளுக்கு கவித்துவங்கிறது தானா சிந்திக்கிறது. அது எப்படி சுங்காரவத பிரதானமாகவும் எந்த ஒரு வார்த்தையை கேட்டா சபையில இருக்கிற எல்லா மனுஷியாருக்கும் மனசுல ஒரு நிறைவு ஏற்படும், அப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையாவது அவளுக்கு பேசக்கூடியதான தன்மை வரும் அப்படின்னு சாதாரணமான அர்த்தத்தை பார்க்கணும். ஆனா இதுல உபாசனா பிரக்கிரிய ஒண்ணு இருக்கு. அம்பாளை நாம் தியானம் பண்ணக்கூடியதான வழியை சொல்லணும். ஆனா அந்த அம்பாள் எப்படி இருக்கா அப்படின்னு வசன்யாதி தேவதைகளோட தியானம் பண்ணணும் அப்படின்னு. இந்த வசன்யாதி தேவதை வசனி, காணேஸ்வரி, மோதரி, விமலா, அருணா, தேவி இப்படின்னு 8 பேர். இந்த 8 பேரும் இந்த எழுத்துகள்ல 8 வர்க்கங்களாக அமைஞ்சிருக்கு. ஆயிரத்து வரைக்கும் ஒரு வர்க்கம், சாத்தடானா 2வது, சாத்தடானா 3வது, சாத்தடானா 4வது, யாரா லாவா 7வது, இது வரைக்கும் 8வது. இது 8 வர்க்கங்களும் தனித்தனியாக அவைகளுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. அதே விதமா நம்ம மனுஷாருக்கும் 8 விதமான ரசங்கள், 8 விதமான பாவங்கள், இவைகள்லாம் சேர்ந்து 9வது உண்டாகும். அப்படி அவன் எப்படியும் பேசக்கூடியவனாக அவன். சில பேருக்கு சிரித்து பேசத்தான் வரும், சில பேருக்கு சிரிக்க வராது. ஆனா சீரியஸா இருக்கும், அவன் சொல்றது நல்லா இருக்கும். இவர் அப்படி இல்லை, எல்லா விதமான பாவங்களும் அவளுக்கு வரும். அது முக்கியமாக இந்த வசிஞாதி வார்த்தைகளோடு அதோட இல்லாமல் வசிஞா தியாதிகி அப்படின்னு ஒரு சூக்மமான அம்சம் இருக்கு. வசினி முதலியவர்கள், வசிஞாதிகள் அவளோடு சேர்ந்தவர்கள் அப்படின்னு 12 யோகினிகள். வித்யா யோகினி, ரேசிகா யோகினி, மோச்சிகா யோகினி, அமிர்தா யோகினி, தீபிகா யோகினி, ஞான யோகினி, ஆப்யாயனி யோகினி, வியாபினி யோகினி, மேகா யோகினி, வியோம யோகினி, சித்தரூபா யோகினி, லட்சுமி யோகினின்னு 12 பேர். இந்த 12 பேரோட நேற்று சொன்னதான கந்தாகரத்னி, லதாகரத்னி, ரூபாகரத்னி, சந்தாகரத்னி தெரிஞ்சுக்கணும். இவா என்னென்ன அந்த அம்பாளுடைய ஸ்ரீசக்கரத்துக்கு துவார தேவதை. இந்த துவார தேவதைகளோட நடுவில் இருக்கக்கூடியதான அம்பாளை தியானம் பண்ணினா அவனுக்கு உலகத்தை எல்லோருக்கும் எல்லா விஷயத்தையும் பேசக்கூடியதான திறமை அவனுக்கு வரும் அப்படின்னு விசேஷமான. இதை நாம் தியானம் பண்ணினால் நமக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, வெறுமன கவித்துவமா சொல்லி 4 பேருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அழகா பேசிட்டு போறது மட்டும் இல்லை. இவனுக்கு சரியான அறிவு வரும், பிரமாணபூதமான ஞானம் வரும். அந்த ஞானத்துடன் இவன் பேசுகிறான்.
அதுக்கு பிரமாணபூதமான ஞானத்தோடையும் பேசுவார். இது முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான விஷயம். இந்த அனுபவத்தை திருமூலர் சொல்ற நன்கு திருமுறை நாத நாதாந்தங்கள் பலதும் பரவிந்து பாரண்டமானவை நல்கும் பறை அபிராமி அகோதரி கொள்கு மருளும் அப்போதும் தந்தருளுமே தந்தாளுமே அப்படின்னு இந்த போதத்தை கொடுக்கிறவள். இதுதான் சாஸ்திரத்துல சிவஞான பிரதாயினி அப்படின்னு சிவன மங்களகரமான ஒரு ஞானத்தை கொடுப்பாடம். அம்பாள் எனக்கூடியதான பராசக்தி பிரம்ம வடிவமாக இருந்து கொண்டு தாங்கள் ஞானம் பண்ணும் பொழுது முக்கியமாக கொடுக்கக்கூடியதான புத்தியுடன் இதையும் கொடுக்கிறார். அப்போதைத்தை தந்த ஆளுமே அப்படிங்கிறது. அந்த அபிராமிக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க அகோச்சரி, வாசாம் அகோச்சரம் அப்படிங்கிற புலன்களுக்கு அப்பாற்பட்டதான சக்தி. திறமையால் புலன்கள் வேலை செய்யணும். அத்திறமையை அப்புலன் அறியாது. புலன்கள் எந்த திறமையோட எல்லா வேலையும் செய்கிறதோ அந்த திறமையை புலன் எப்படி அறியும்? புலனுக்கு சில கட்டுப்பாடு உண்டு. அதுக்கு கலர் இருந்தால், உருவம் இருந்தால் மண்ணு பார்க்கும், வாசனை இருந்தால் மூக்கு அறியும். வாசனை இருக்குன்றதா மூக்க வேலை செய்யலன்னு நாக்க வேலை செய்யாது. நாக்குதான் சுவையை அறியணுமே தவிர கண்ணு சுவையை அறியாது. கண்ணு உருவத்தான் அறியும். லட்டு நன்னா இருக்கு, கண்ணில போட்டுட்டா கண்ணு எரியாது. அது நாகல போட்டுட்டாலும் தெரியுமா இருக்கும். அப்படி திறமை ஒன்றா போதிலும் அந்தந்த குலங்கள் அந்தந்த திறமையை தான் அறியும். ஆனால் அதுக்கு மூலமாக இருக்கக்கூடியதான சக்தியை திறமைகளுக்கு அடைய முடியாது. ஆகையால் அதற்கு மூலமாக இருக்கக்கூடியதான அந்த ஆதி சக்தியை ஆத்தியா சக்தியை நாம பார்க்கிறோம். அதனால் நமக்கு என்ன வருது? எல்லா விதமான திறமையும் எடுத்து சொல்லக்கூடியதான ஒரு யோக்கியதையாக கிடைக்கிறது. திறமையை சொல்றது மட்டும் இல்ல, இதனால ஒரு மனுஷனுக்கு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையோட 4 பேருக்கு சகாயம் பண்ணக்கூடியதான ஒரு நிலை வருது. 4 பேருக்கு சகாயம் பண்ணோம்னா அவளுடைய மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படும். இந்நேரத்தை போனோம்னா மனசுக்கு நிறைவே வந்தோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். சில பேர் ஆட்டுக்கு போனோம்னா ரொம்ப கஷ்டம், ஏண்டா போனோம்னு ஆயிடும். சில பேரை பார்த்தா கோபம் வரும். ஆனா இந்த பக்தாவை பார்த்தா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். நம்ம ரொம்ப அவர்கிட்ட வேண்டிய கவலைகள்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், வெறுமனை போய் உட்கார்ந்து வந்தாரு. நிறைய பேர் வாழ்க்கையில சமாதானமோனே இல்லாதவர்கள்லாம் ரமணாசிரமத்துக்கு போயிருக்கார். போயிட்டு வெறுமனை உட்கார்ந்து வந்திருக்கார். அவன் நிறைய கேட்கணும்னா போனா ஆட்சியோட லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போன மகான்கள்லாம் இருந்தார். ஆனா அங்க போயிட்டு வெறுமனை உட்கார்ந்துட்டு வந்துட்டார். என்ன சொல்றீங்க, கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துருந்தா திரும்ப கேட்கவும் இல்லையா, அவர் சொல்லவே இல்லைன்னா அதான் விஷயம். ஏன்னா மனசுல இதயத்துல இருக்கக்கூடியதான துன்பங்களை போக்குவதுதான் மகான்களுடைய ஒரு லட்சணம். இந்த பக்தாளுடைய ஒரு லட்சணம் இதுதான். வாழும்படி ஒன்றை கண்டு கொண்டேன், மனத்தை ஒருவரும் விழும்படி என்று வில்லும்படி என்று வேலை நிலம் 7 பகவரை 8 எட்டாமல் இரவும் பகல் சூழும் சுடற்கு நடுவே கிடந்து சுடுகின்றேனே அப்படின்னு சூரிய சந்திரனுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான சகல விதமான போகங்களும் 7 தீபங்களுக்கு நடுவில் 8 மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான சகல போகங்களும் அம்பாடி ஆனந்தத்தினால் நீங்க அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய சாரஸ்வத பிரயோகத்தினுடைய ரகசியம். ஏதோ நாளைக்கு நாங்க ஸ்லோகம் எழுதுற ஜனங்கள்லாம் கை கட்டுறா, ஏதோ ₹1,00,000 கொடுக்குறோம் அப்படிங்கிறது வசதி இல்லை. உபாசகனா இருக்கிறவனுக்கு உலகத்தில் இருக்கக்கூடியதான பணத்துல லட்சியம் இல்லை. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களும் இவன் காடையில் காலடியில இருக்க, இவன் அதுக்கு லட்சியம் பண்ணல. ஏன்? இவனுடைய லட்சியம் அம்பாள். அந்த அம்பாளுடைய சாட்சாத்காரம் ஏற்படணும். அதனுடைய ஒரு ஸ்வரூபத்தை தான் உள்ளூர் அந்த கும்பானுமுகமான ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கணும் என்கிறது அவன் லட்சியமே ஒழிய ஏதோ உலகத்தில் இருக்கக்கூடியதான நல்ல பேரை அடையணும், நாளைக்கு ஆத்ம சம்பாதிக்கணும் எனக்கூடியதான அபிப்பிராயம் இல்லை அப்படிங்கிறத ஒரு சாரஸ்வத பிரயோகத்தினுடைய ஒரு கோணத்தை பார்க்கிறோம். அதற்கு பிறகு இப்ப நான் தேவதைகளை சொன்னேன், வாக்கியவிகளை. இந்த வாக்கியவிகளுக்குள்ள முதல்ல இருக்க வாக்கியவிக்க வட்டினின்னு
வசினி வாசுதேவதான்னு சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தா, இந்த வசினிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் வசமாக்குவது. இத வசமாக்குவது எனக்கூடியது அது ஒரு பெரிய ஒரு பிரயோஜனமாக சில பேர் கருதுறாங்க. அதுக்காக இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதனுடைய அம்சம் என்னன்னு சிலது பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வசிய பிரயோகம். வசிய பிரயோகம்னா என்ன அர்த்தம்னு பார்க்கணும். 4 பேர் நமக்கு அடிமையாக இருக்கிறது இல்லை. ஏன்னா அடிமையானதுன்னா அதனால நமக்கு என்ன ஆகும்? ஒண்ணுமே கிடையாது. ஆனா அது ஏன் ஒரு பெரிய பிரயோகமாக சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுல முதல்ல இந்த சிவம் சர்வாம் குருவீம் அருணிமணி மந்திரம் மரதியா அவந்தி அத்யத்ரத்யத்வன ஹரிண தாடேன நயனாம் சஹ ஊர்வஸ்யா வஸ்யாஹ கதி கதின கீர்வாண கணிகா சனுச்சாயாதித்தே தருண தரணி ஸ்ரீதரணிபிஹி. அம்பாளுடைய திவ்யமான ஒரு சரீரம். அந்த சரீரத்திலிருந்து கிரணங்கள் வெளியில வருது. அந்த கிரணங்கள்னால ஒரு ஒளியானது ஏற்பட்டிருக்கு. அந்த ஒளிகள்னால உலகமெல்லாம் முழுக்கப்பட்டது. சிவமும் சர்வாங்கூர்வியும் தேவலோகம், ஜிலோகம் என்ன, ஆகாசம் என்ன, பூமி என்ன, நடுவில் இருக்கக்கூடியதான அந்தரிஷமும் எல்லாம் அந்த ஒரு ஒளிக்குள்ள இருக்கு. அந்த ஒளி எப்படி இருக்கு? சிவந்ததான ஒரு ஒளி. அருண கிரண ஜாலை ரஞ்சிதாஜாவதாஜா. எங்க பார்த்தாலும் ஒரு ஆருண்யம். லௌகித்யமே தத்ய சர்வஸ்ய விமர்சா. வேதங்கள் சொல்றது இதுதான். ஏதஸ்ய சர்வஸ்ய விமர்சா. அம்பாளுடைய விமர்சமான ஒரு ஸ்வரூபம், பிரகாச ஸ்வரூபம் உண்டு. அது சரீரத்துக்குள்ள மூலாதாரத்துல வந்து பிரம்மரத்திர பரியந்தம் ஒரு பிரகாசமாக சாட்சி ஸ்வரூபமாக காணப்படுகிறது. ஆனா இங்க சொல்லக்கூடியதானது விமர்சம் விசேஷேன உடுத்தியது. உலகத்துல எல்லாராலையும் நினைக்கப்படுகின்றதான ஒரு ஸ்வரூபம். அப்படிப்பட்டதான விமர்ச ஸ்வரூபம் எங்கும் சிவந்ததாக, உலகம் முழுக்க சிவந்ததான ஒரு ஸ்வரூபம். காலமே ஒரு 5-6 மணிக்கு எழுந்தது. அந்த சூரியனுடைய உதயத்தை பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க சிவந்ததாக இருக்கும். அதான் அம்பாளுடைய ஸ்வரூபம். அப்படி ஸ்வரூபத்தை உலகங்கள் முழுக்க இப்படி மக்னமாக இருக்கிறதா வார்த்தைகளை தியானம் பண்ணினேன். அருணமணி மக்னம் மரதியா. அருணிமணி மக்னம். எங்க பார்த்தாலும் அருணிமா சிவப்பதா இருக்கு. அதுல மக்னம் அப்படியே மூழ்கி இருக்கிறதா, உலகங்கள் எல்லாம் மூழ்கினதா யார் தியானம் பண்ணுகிறாரோ இதனால என்ன கிடைக்கிறது உங்களுக்கு? உலகம் முழுக்க அம்பாளுடைய ஸ்வரூபம். இப்ப அம்பாள்னா ஒரு கோவில்ல கருவறைக்குள்ள ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கா அப்படின்னு நினைச்சுட்டு அப்படின்னு உலகம் முழுக்க சதேவ அப்படின்னு வேதங்கள்லாம் சர்வ வியாபகமாக உலகத்தையும் வியாபித்திருக்கிறதா எந்த உருவம் சொல்லுகிறதோ அந்த உருவத்தை நீங்க தியானம் பண்ணணும். ஒரு மூலையில உங்க மனசானது இந்த நாள் ஒரு சின்னதான பொருளைத்தான் பார்த்து அதுக்கு ஒரு வழக்கம். இப்ப அப்படி இல்ல, உலகம் முழுக்க அம்பாளுடைய பெருமா பாக்குறேன். ஏதான் விஸ்வம் விஷ்ணுர்வகாரா உடபவ்யவத் பிரபு அப்படின்னு உலகமே பகவானுடைய பெருமம் என்று எதை சொன்னேடோ அதுதான் விஸ்வரூபாஜாகரணி பிரபந்தேதாத்மிகா அப்படின்னு விஸ்வஸ்வரூபமாக அம்பாளை பார்க்கக்கூடியதான நிலை இங்க இருக்கு. ஆகையால் இந்த ஸ்லோகத்துல வேற எதுவும் நினைக்கப்படாது. இங்க என்ன சொல்லிருக்க? உலகமே அம்பாள். உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல பிராணிகளை அம்பாடு போல இருக்கேன். 16 புவனங்கள் என்ன, 3 லோகங்கள் என்ன இல்ல அம்பாளுடைய சரீரத்துக்குள்ள அந்தர்கதமா இருக்கு. அந்த அம்பாளுடைய ஒரு அனுராகத்தின் அந்த சிவப்புன்னு சொல்ற பார்த்தா, சிவப்புங்கிறது ஒரு அட்டாச்மெண்ட சொல்றது, ஒரு அனுராகம். அம்பாளுடைய ஸ்வரூபம்னா எல்லாரிடத்துலயும் ஒரு தயா, எல்லோரையும் காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணம். நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா போதும் உங்களை அனுகிரகம் பண்ணிருக்கலாம். நம்ம திரும்பி பார்க்க வேண்டாம். இன்னொரு பக்கம் பாக்குறோம். பரஞ்சு எங்க பார்க்கணுமோ அங்க பார்க்கல. இது பார்க்க வேண்டாம்னு சொல்றோமோ அதைத்தான் பார்க்கிறோம். லோகத்துல என்ன இருக்கு? இங்க இருந்து செலவு பண்ணி சிட்டி ட்ரேட் சென்டருக்கு போறாங்க. ஏதான எக்ஸிபிஷன் 3 பொருள் வாங்க முடியல, அவ்வளவு விலை வைக்கிறோம். ஏன் போயிட்டு வந்தேன்? கால்வழித்தான் மிச்சம். என்ன ஏன் பண்றேன் தெரியல. அவ்வளவு மனுஷனுடைய சுகாதாரம் இப்படி இருக்கு. இங்க போகணும் அங்க போகணும், அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்.
உடம்பு இருக்கு. ஆனா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்தை நீங்க பார்த்தீங்கன்னா போறோம், இவைகள்லாம் தானா வந்து ஓடி வந்து விழும். அதை நம்ம பார்க்கலையே. அது வந்து அருணமணிமன் தெரியும் உலகங்கள் முழுக்க அந்த சிவந்தனான ஒரு செம்பஞ்சின் குழப்பமாக இருக்கக்கூடியதான ஒரு கலக்குள்ள அந்த திரவத்துக்குள்ள முழுகினதா தியானம் பண்ணுங்க. எப்படி நீங்க பண்ணினேனால் இப்படி யாரும் தியானம் பண்ணுவாரோ அவளுக்கு ஊர்வசி போன்றதான அழகான பெண்மணிகளுக்குள்ள பெண்கள்ல இவர் சொன்னதான வார்த்தையை கேட்கிற அளவுக்கு வந்துடுவார். அப்படின்னு தானம் நல்லா இருக்கு. ஆனா இது ஒண்ணும் பிரயோஜனமா தெரியலையே. அவெல்லாம் நமக்கு தாத்தாவாயி என்ன பிரயோஜனம்? ஆனா அது இல்ல. இங்க ரகசியம், இங்க ஒரு ரகசியம் ஒண்ணு இருக்கு. மனுஷனுடைய வாழ்க்கையில 4 ஆசிரமங்கள் சொல்லியிருக்கோம். எனது கிரகஸ்தா, முதல்ல பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சன்னியாசாசிரமம், 4 ஆசிரமம். இந்த 4 ஆசிரமங்கள்ல சிறந்ததான ஒரு ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம். அந்த கிரகஸ்தாசிரமம் சதர்ணாம் ஆசிரமாணாம் கிரகஸ்தோயோ நிலுச்சதே அப்படிங்கிறது என்னது? இந்த 4 ஆசிரமங்களுக்குள்ள கிரகஸ்தாசிரமம் தான் எல்லாவற்றுக்கும் காரணம். அவ்வளவு விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆசிரமத்தில் தான் அதிகமாக தர்மத்தை தாங்கள் செய்ய முடியும். மற்ற ஆசிரமங்கள்ல அவ்வளவு தர்மம் பண்ண முடியாது. இது தர்மமானது 2 விதமாக இருக்கு. எந்த தர்மம் செஞ்சால் தாங்கள் மட்டும் பணத்தை அடைகிறதோ அது ஒரு தர்மம். ஒரு தர்மத்தை செஞ்சால் உலகம் முழுக்க அது சேவை ஏற்படுகிறதோ அந்த தர்மம். இந்த 2 தர்மங்கள்ல உலகம் முழுக்க சந்தோஷத்தை அடையக்கூடியத தர்மம் உயர்ந்தது. அப்படிப்பட்ட தர்மசாலி ஒருவர் இருந்தா போதும் அந்த கிராமமே அந்த நகரமே சேவமாக இருக்கும். அது ஞாபகம். சன்னியாசாசிரமம் இருக்கு. அவ ஓங்கார உபாசனம் பண்ணுகிறார். ஓங்கார உபாசனம் பண்ணினா என்ன லாபம்? அவளுக்கு தான் லாபம். அவளை யார் நமஸ்காரம் பண்றாரோ அவளுக்கு புண்ணியம் வரும். அவளை யார் நமஸ்காரம் பண்றா? நியாயமா சன்னியாசியானா நீங்க வெளியிலேயே வரப்படாது, கிராமத்துக்குள்ளேயே வரப்படாது, காட்டுக்குள்ளேயே இருக்கணும். அப்படி இருந்தாரையானா அவனால என்ன பிரயோஜனம்? அவருக்கு சேமம் ஏற்படும். ஆனா நம்ம கிரகஸ்தா, நம்ம முனீஸ்வரர் யார்? முகத்தரோ, வாமதேவரோ, விஸ்வாமித்தரோ, இப்படிப்பட்டோ எல்லோருமே கிரகஸ்தா தான். கண்ணர் கௌதமர் எல்லாரையும் பாருங்க, எல்லோரும் கிரகஸ்தாசிரமத்தில் தான் இருந்திருக்காங்க. ஏன்னா கிரகஸ்தாசிரமத்துல பண்ண பண்ணிக்கதான ஒரு தர்மமானது அது அவளுக்கு மட்டும் இல்லைன்னா உலகம் முழுக்க சேவத்தை கொடுத்தாங்க. நீங்க சாதாரணமாக ஒரு யாகம் பண்றேன், ஒரு சின்னதான ஒரு ஹோமம் பண்றேன், ஹோமம் பண்றேன், அல்லது வெள்ளிக்கிழமையா இருக்க இன்னைக்கு திருப்பூர் ஹோமம் பண்ணுவோம். பதினேழுனா என்ன லாபம்னா அக்னமும் புறாவது நீங்க பண்ணினதான அந்த ஹோமம் இருக்க அந்த நெய் அது போல வந்து சூரியன் வரைக்கும் போடலாம். ஆதித்யாஜாயதே விருட்டே விருட்டேரம் நம்சதா. அதாவது மழை பெய்யுது, மழையினால அண்ணன் தட்டு தொடர்பியா இருந்து தட்டில் தொடர்பியா இருந்ததுன்னு வச்சுக்கலாம். ஜனங்க சௌக்கியமா இருந்தாங்க. மனுஷா இருக்க வேண்டியது சாப்பாடு. அந்த சாப்பாடு கவலை இல்லாம இருக்க நிம்மதியா இருக்கா? இப்ப மெட்ராஸ்ல இருக்கிற நமக்கு கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம்? கிராமத்துல ஏதோ நிலம் இருக்கு, நிலத்துல இருந்து ஒரு 30 மூட்டை 40 மூட்டை 5 போட்டுருவான். அவளுக்கு கவலை இருக்குதுன்னு அவன் காலம்புல எழுந்தோம்னா அரிசிக்கு ஆய வேண்டாம். ஒரு வருஷம் அரிசி காட்டுற அதுல என்னன்னா ஏதோ அங்க இருக்கக்கூடிய புளிய தோணுது, அது இது ஆயிரத்து ஆயிடுதுன்னு அதுல கொள்ளையில வாழைக்காய் இருக்கும், மாமிஞ்சி இருக்கும். அவனை அரைவிட்டு அப்படியே நடந்துருவான். இந்த மாதிரி பாம்பு பிரச்சனை போக வேண்டியது, 1 கிலோ 80 ரூபாய் வாங்க வேண்டியது, வாங்க முடியலையே அங்கேயே அழகு, வாங்காம போனா வீட்டில் இப்படி எல்லாம் அவளுக்கு மனசுக்கு நிம்மதியா இருந்ததுக்கு காரணம் ஆகாரம் நிறைய இருந்தது. ஆகாரம் நிறைய இருந்ததுக்கு காரணம் என்ன? நிறைய வருஷங்கள். நிறைய வருஷமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவ ஹோமாதிகள் பண்ணினா. இப்படி ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நான்வர்த்தய தீஹய அகாயுரித்யா ராமஹ மோகம் பக்கத ஜீவதே. பகவத்கீதையில
இந்த சக்கரத்துக்கு குட்டு கட்ட போடாதுங்கிறப்போ கர்மாவை பண்ணுங்கிற விவகாரம். அப்படி இந்த கர்மாக்களை நன்றாக பண்ணி வேதோக்தமான கர்மாக்களை உபாசனையுடன் பண்ணக்கூடியதானவர்கள் இவன் கிரகஸ்தாசி. ஆகையால் ஆசிரமங்களில் சிறந்ததான ஒரு ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம். இந்த கிரகஸ்தாசிரமத்துல முக்கியமான பங்கு யாருக்கு இருக்கு? ஸ்திரீகளுக்கு இருக்கு. தர்மம் அவளுக்கு நம்பிக்கையோடு அவள் தர்மத்துல நம்பிக்கையோடு இருந்தாலும் வீடு சௌக்கியமா இருக்கு. நீங்க படிக்கலாம், படித்தா உங்களுக்கு மட்டும்தான். அந்த அம்மா படித்தாலேயானால் அந்த குடும்பத்துக்கு அது ஞாபகம். ஒரு பெண்மணி படித்தாலேயானால் அந்த குடும்பத்துக்கு படிக்க வரும். ஏன் குழந்தை எடுக்க வச்சிருக்க அவளை ஹெல்ப் பண்ணி நல்லா எழுதிருக்கு. அதனாலதான் தர்மம் ஸ்திரீகளுக்கு முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த தர்மமானது ஸ்திரீகளுக்கு இருக்கிறதுனாலதான் வீட்டுல கிரகஸ்தாசிரமத்துல தர்மம் நல்லா வருது. காலத்துல எழுந்து முதல்ல எழுந்துட்டு ஸ்நானம் பண்ணி வீட்டுக்கு உள்ள ஜலத்தை தெளிச்சு அதுக்கெல்லாம் கோலத்தை போட்டு ஸ்நானம் பண்ணி புத்தோட கேட்டு எல்லாம் பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி இதெல்லாம் பண்ணினாத்தானே இவர் பூஜை பண்றார். ஒரு நாள் இவரை பண்ணிக்க சொல்லுங்க எல்லாத்தையும், அவ்வளவுதான். ஒண்ணும் பண்ண மாட்டார். விவகாரம் என்ன? இப்படி எல்லாத்துக்கும் தானம் பண்ணி கொண்டிருந்தா தான் எல்லாம் நடக்கும். மடியா நைவேத்தியம் பண்ணி வச்சு அமைத்து தயார் பண்ணினா இவர் மக்கள் என்ன பண்ணுவார்? நைவேத்தியம் கொடுத்தார். ஆகையால் இவைகள்லாம் பண்றதுக்கு என்ன வேணும்? அவளுக்கு கர்ம சிந்தனை வேணும். ஏதாவது ராமாயணத்துல சொல்லும் பொழுது இயம் சீதா மமசுதா சகர்மதரீதவா அப்படிங்கிற எங்க சீத திரியோக சுந்தரின்னு சொல்லல, அயோனிதான்னு சொல்லல. ஆனா என்ன சொல்ற? சகர்மதரீதவா, உன்னுடன் சேர்ந்து தர்மத்தை பண்ணுவாய். நீ தர்மம் பண்ணும்போது அவனும் தர்மத்தை பண்ணுவா அப்படின்னா. தர்மத்தை பண்றதுன்னு நாலு காசு பிச்சைக்காரனுக்கு போகணும்னா தர்மமும் இந்தியும் வந்துருக்கோம். அப்படி இல்லை, வேதோக்தமான ஆச்சாரங்களை அனுஷ்டானம் பண்ணுவா. இது முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஆச்சார பிரபவோ தர்ம தர்மஸ்ய பிரபுதச்சுதா. ஆச்சாரம் இல்லாத போனால் கர்மம் இல்லை, கர்மம் இல்லாத போனால் பகவத் அனுகிரகம் இல்லை. நான் பார்த்தேன். அதுக்காக ஒன்னும் சீரியஸா அப்படி இல்லை. நமக்கு என்ன முடியுமோ அது மட்டும்தான். பெரியவர்கள் எந்த பாதையில போனாலும் அந்த பாதையில போயிட்டு இருந்தா ஒவ்வொரு சத்தியம் பத தர்மம் அப்படின்னு வச்சா தைத்தறியவர்கள் நாம என்னென்ன கர்மத்தை எப்படி அனுஷ்டானம் பண்ணலாம். மாதே ஓபவா, பிதே ஓபவா, ஆதாரியதே ஓபவா, அதிதிதே ஓபவா, யான்யமவத்யானி கர்மாணி தானி தேவதவ்யானி வரிசையா பண்ணி கொடுக்கறது. இப்படி இந்த கர்மங்களை எல்லாம் பண்றதுக்கு முக்கியமாக வேண்டியது என்ன? அந்த ஸ்திரீ. அந்த பெண்மணி ஒழுங்காக இவனுக்கு கரைத்தானேயானால் இவனுக்கு ஸ்வர்கலோகம் வேண்டியதில்லை. சொன்ன பேச்ச கேட்டு பிரியாதகாரியா பிரியவாதினீதா, பிரியமானவள் இவனிடத்துல பிரியமானவள், பிரியமா பேசுறவள். சில பேர் ரொம்ப பிரியமா இருக்க, ஆனா பேசுறது விட்டு போடலாம் அப்படின்னு இருப்பாரு. பிரியாதகாரியா பிரியவாதினீதா, பிரியமாகவும் பேசுவா, பிரியமாகவும் இருப்பா. அப்படி இருந்து தர்மத்தை வீட்டுக்குள்ள பண்ணினாலேயானால் அவனுக்கு இன்னொரு ஸ்வர்க்கம் வேண்டாம், இந்த லோகத்திலேயே ஸ்வர்க்கத்தை அனுபவிக்கலாம். ஆனால் ஆர்வக்காரு அனுகூலமாக நடக்கிறதுங்கிறது ஜன்மாந்தரத்துல பாக்கியம் இருக்காது. இது எது இருந்தாலும் சரி, அது ஒண்ணு மட்டும் ரொம்ப கஷ்டம். அது சரியாக வரல, இந்த ஜன்மாவனால் இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அதே போல பொருளும் சரியா இல்லாத போனா அவரால் பண்ண முடிய மாட்டார் அப்படின்னா அவரால் பண்ண முடியாது. ஆனா உபாசனம் பண்ண ஒரு ஸ்திரீயா இருக்கிறவள் அவளுக்கு ஆட்டுக்காரர் சொந்த பேச்சு கேட்கிறவள் இல்ல, கெட்ட வழியில இருக்கிறவள் அப்படின்னு இருந்தாலும் அவரை சரி பண்ணக்கூடியதான நிலை அவளுக்கு உண்டு. அவள் உபாசனம் பண்ணி அப்படிப்பட்டதான பொருளான ஒரு மனசு இருக்கிறவனையும் சரி பண்ணி பண்ணலாம். ஆனா அது கொஞ்சம் லேட்டா. ஒரு 20 வயசுல கல்யாணம் ஆயிருக்குன்னு அவளுக்கு ஒரு 60 வயசுலதான் கொஞ்சம் திரும்ப முடியும். ஆனா அதுவும் பண்ணலாம். ஆனா இந்த பக்கம் என்ன ஆச்சுன்னு ஒரு ஸ்திரீயானவன் சொல்ல வைக்க கேட்கல என்ன, அதுக்கப்புறம் பிரச்சனாகும். இந்த வயசுல இதனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா கர்மம் வேகமா நடத்த முடியாது. மற்ற எல்லா ஆசிரமத்தை விட இந்த கர்ம இந்த ஆசிரமம் கிராஸ் ஆசிரமம் இதான் ஜாமற்றங்கள் பிரபோசன்ல கர்மத்தை ஒன்றுபடலாம். மற்றதெல்லாம் அப்படி இல்லை. அப்படி ஆசைக்காக சரியா அமையலைன்னா இவருடைய கதி என்ன? அதற்கு இந்த
இருக்கக்கூடியதான மான்கள் பயந்தால் அதனுடைய வீடுகள் எப்படி அசையுமோ அப்படி அசைந்து இருக்கக்கூடியதான திவ்யமான ஸ்திரீகளா இருந்தாலும் அப்படிப்பட்டதான தேவலோக ஸ்திரீகளா இருந்தாலும் இவனுக்கு வசமாயிடுவா அப்படி இல்லை. அப்படின்னா எப்படிப்பட்டவாலும் வசமாயிடுவான்னு. ஆனா இங்க வசியமானது பிரயோகம் மற்ற ஸ்திரீகளை வசம் பண்றதுங்கிறது இங்க பிரயோகம் இல்லை. வச்ச பிரயோகத்துக்கு சௌந்தர்ல இது இல்லை. ஏன்னா மற்ற ஸ்திரீகள் வசமா இவனுக்கு பிரயோஜனம்ல இருக்கக்கூடியதான ஒரு சமூகம் போயிடும். அப்படி இல்லை. இங்க இருக்கிறது என்ன, இப்படி ஒரு சூழ்நிலை வந்த அந்த சூழ்நிலையும் அந்த அம்மாவையும் தர்ம மார்க்கத்தை இருக்கிறது தான் சொன்னபடி தர்மத்துக்கு தயார் பண்ணக்கூடியவா ஆகிக் கொள்ளணும். அதுக்கு இது பிரயோகம். இது ஒண்ணு. இது முக்கியமாக நாம் பச்சை பிரயோகங்கள்லாம் சௌந்தர்ல இருக்கு. அப்பா இருக்கக்கூடிய தேனையும் கருப்பு தாரியும் நிவேதனம் பண்ணி இந்த தோட்டத்தை பற்றி எல்லாரும் வசியமாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பெண்ணை வட்டமாக்குறதுங்கிறது நம்ம சாஸ்திரத்துல சொல்லுற. நம்ம சாஸ்திரமானது தர்ம அர்த்த காம மோட்சங்கள்னு நாம சொல்றோம். இந்த அர்த்தமும் காமமும் நாம வெறுக்கல. பணத்தை சம்பாதிக்கப்படாதுன்னு நாம் சொல்லல, உலகத்தை அனுபவிக்கப்படாதுன்னு சொல்லல. அர்த்தமும் காமமும் புருஷார்த்தமாகத்தான் சொல்லியிருக்கோம். ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டியதுதான் அர்த்தமும் காமமும். ஆனால் அதற்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வளர்ந்து இருக்க அறத்துக்கு மாறுதலாக இருக்கப்படாது, தர்ம விருத்தமாக இருக்கப்படாது. வீடு கிடைக்காததான தர்மம் பிரயோஜனம் இல்லை. வீடு மோட்சம். இந்த அர்த்தமோ காமமோ அறத்துக்கும் வீட்டுக்கும் விரோதம் இல்லாமல் இருக்கிறது. அவர்தான் இந்த கோடியில அறமும் அந்த கோடியில வீடையும் போது தர்மார்த்த காமமோட்சங்கள்னு சொன்னதுக்கு என்ன, நீங்க உங்க வாழ்க்கையில் எப்படியாவது நடந்து கொள்ளுங்கள். ஆனா பணத்தை சம்பாதிக்கலாம், காமங்களை அனுபவிக்கலாம். ஆனா எப்படி அது தர்மத்துக்கு விருத்தமா இருக்கக்கூடாது, மோட்சத்துக்கு பிரதிபந்தமா இருக்கக்கூடாது. லௌகிகமான சுகங்களை அனுபவித்துக் கொண்டே இருந்தேன்னா மோட்சம் கிடைக்காது. இப்படி சொல்லி இருக்க. அப்படி அந்த அர்த்த காமங்கள் இருக்க வச்சல அந்த அர்த்தம் என்கிறது ஒரு பொருளார்த்தம். அதோட காமங்கள் ஒரு பொருளார்த்தத்தை வசதியா சில பேர் வச்சுட்டு இருக்க. சாத்தியாயனாதி மாற்றங்கள்னா அதான் ரொம்ப வசதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா வேதம் என்ன சொல்றது, ஸ்திரீயோட போகமானது எப்பொழுதும் வரைத்த பரஸ்திரிய அம்மா மாதிரி பார்க்கணும் அப்படி. மற்ற பெண்மணி யாரா இருந்தாலும் அது தெய்வமாக பார்க்கணும் என்று. அதனால அம்பாளை பூஜை பண்ணும்போது சுவாதின்யம் பிரீதா ஆரோபனா உத்தமானதா என்று சுவாதின்யர்த்தன பிரீதா. ஒரு சுவாதினியிடத்துல அம்பாளை பூஜை பண்ணினா அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம். அம்பாளுக்கு ஒரு விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்றதை விட, ஒரு ஸ்ரீசக்கரத்தை வச்சு பூஜை பண்றதை விட, உயிரோட இருந்த நல்ல ஒரு பெண்மணி அவ அம்பாளை பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ரீ நடத்துல அம்பாளை தியானம் பண்ணினோம். ஏன்னா அவளுக்கு பூஜை பண்ணினா நேரம் அம்பாளுக்கு பூஜை பண்ணியிருந்தான்னு ஒரு பலமானது கிடைக்கும். அதே போலயே சுவாசினி அம்பாளை பூஜை பண்ணினா அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம் அப்படிங்கிறது. அதோட மட்டுமல்ல, இது பாத்தீங்கன்னா சகல விதமான சோகனங்களும் வீட்டுல நடக்கும். சில பேர் சொல்ல எங்க வீட்டுல நல்ல காரியமே நடக்காது, நீங்க அம்பாளை தியானம் பண்ணால 4 நாள் தியானம் பண்ணினா போறோம்னு 1000 நல்ல காரியங்கள் நடக்கும். இந்த இடத்துல பிரதி மாசமும் ஏதோ நாள் நடந்துட்டு வேலை எங்கே போறது அப்பா சொல்றேன், நீங்க எங்க கவலைப்படுறேன், இது நீங்க மட்டும் சொல்லிட்டே இருக்கு. அது இது காசு எங்கே வரும், அது நீங்க தியானம் பண்றேன். எப்பொழுதும் வீடு முழுக்க நிச்சய கல்யாணம் பச்சை போகணுங்கிற அப்படி இருக்கு. அப்படி இருந்தாங்க ஏதோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஒரு 3 பேர் சொல்லுவா அது பண்ணுவா இது பண்ணுவா ஒவ்வொரு பண்ணுவா. இப்ப ஏதாவது பண்றாரோ ஒண்ணு கிடையாது. எந்த ஆத்துல போனாலும் 2 ஆள் அழைச்சியா வந்தா புத்தகம் இல்லை சேர்க்கலாம். 2 பேர் சமைக்கிறதுலாம் புத்தகம் இல்லை, பாத்திரமே இல்லை. பாத்திரம் வந்ததுதானே 4 பேர் சமைச்சு போக போடுறது அப்படின்னு பண்ணி விட்டாங்க. நம்ம ஆரம்பிச்சிட்டாரு கிராமத்துல 3-2 வீடு இருக்கு. 100 பேர் வந்தாலும் ஒரு கிராமம் எல்லாம் ஆனந்தமா படுத்துப்பாங்க. அப்படி இருந்தது மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா சௌக்கியமா இருந்தது, அது வேற. ஆனா ஒண்ணு நம்ம பார்க்கணும், இதற்கு காரணம் என்ன, அந்த ஸ்திரீகள் சௌக்கியமா இருக்கணும். அதுக்கு வழி என்ன, இப்படி இந்த ஊர்வசின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இது கொஞ்சம் கவனிக்கணும். நரநாராயணான்னு 2 பேர் பதிர்கா கஷேத்திரத்துல இவ 2 பேரும் தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக, லோகக்ஷேமத்துக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவளுடைய
அவனுடைய தபசு எந்த நிலைக்கு வந்தாச்சுன்னா அந்த தபசுனால ஏற்பட்டதான ஒரு புண்ணியம் 100 அஸ்வமேதங்கள் பண்ணினா என்ன புண்ணியமோ அதை விட அதிகரிக்க வந்து இந்திரனுக்கு பயம் உண்டு. இந்திரன் ஒரு உத்தியோகத்துல ஒரு போஸ்டுக்கு என்ன ஒரு கண்டிஷன்னா அடுத்ததாக ஒருவன் இவ்வளவு புண்ணியம் பண்றவன் வந்தானே ஆனால் அது வரைக்கும் தான் அவருக்கு ரிட்டையர்மெண்ட். அப்படி அடுத்த ஆள் அவ்வளவு புண்ணியத்தோட வந்துட்டுன்னு வச்சுங்களேன், இவன் ரிட்டையர் ஆயிடும், அவர் அங்க வந்துருக்கான். யாருக்காவது ரிட்டையர்மெண்ட்னு இஷ்டமா சார்? 58 இருக்கிறோம், 60 இருக்கிறோம், 60 இருக்கேன், ஜட்ஜுக்கு 65, எனக்கு ஏன் 65 இருக்கா, 75 ஜப்பான்லயா அது வரைக்கும் ரிட்டையர் ஆயிருக்கு. என்னென்ன காம்பு மேல ஆசை மோகம் விடல மனுஷனை. என்ன பண்ணினா இந்திரனுக்கு மறுபடியும் அடுத்த இந்திரன் யாருக்கும் வரப்படாது அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல யாராவது 100வது யஜ்ஞம் பண்ணினா அந்த 10 எடுத்து போறது, அது எங்க இதை பண்றது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பான் விவகாரத்துல. இப்படி இவ தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இவளை என்ன பண்றதுன்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கப்ப இவளை தபத்துல இருந்து கலைக்கணும். கலைக்கிறதுல வழி என்னன்னு 4 அப்சரத்தை அனுப்பிச்சேன். இவன் அப்சரத்தை அனுப்பிச்ச அவ பாட்டுக்கு வந்து ஏதோ டான்ஸ் ஆகிட்டு பாட்டு பண்ணிட்டே இருக்கா. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு. 4 மாசம் டெய்லி டான்ஸ் ஆடினா அந்த அம்மா உடம்பு என்ன காலத்துல இவர் கண்ணை திறக்காரு, கண்ணை திறக்க மாட்டேங்கிறாரு முழுக்க. அவளுக்கு ஒண்ணும் முடியல. மயக்கம் வந்து கீழே கொடுத்துருந்தா அது மாதிரி நம்ம ஊர் உத்தியோகம் மாதிரி இல்லை. வேலைக்கு ஆள் வருவான், 2 அடி அடிச்சிருவான், படுத்து உட்காரணும், டீ சாப்பிட போயிடும், அவன் கிருஷ்ணாபுரம் மறுபடியும் வந்தா விட்டு இல்லைன்னா இல்லை. அப்படி நடக்குமா? அது இந்திரனுடைய உடம்பு முழுக்க ஒன்னால முடியல, மயக்கமா விழுந்துட்டாராம். உள்ள இருக்கிற நாராயணனுக்கு மனசுக்கு கவலை வந்துட்டு ஆளாக நம்மளுடைய தபத்தை கலைக்கணும்னு எதுவும் நினைச்சேன். அது என்ன ஆச்சுன்னா பாவம் இந்த அம்மாவுக்கு இப்படி ஆயிடுது அப்படின்னு அந்த அம்மாவுக்கு மறுபடியும் தெளிவு வேணாக்கல காத்துட்டு இருக்காரு. தெளிவு வந்தது, மறுபடியும் எழுந்து டான்ஸ் ஆரம்பிச்சா. அப்ப என்ன பண்ண தெரியுமா, தான் கண்ணு திறந்த சந்தோஷத்தோட அப்பா இந்தியத்துக்காக இவருடைய தபத்தை கலைஞ்சது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல கிட்ட வந்தாராம். அந்த அம்மா அங்க நில்லுன்னு சொல்லி தொடையை தட்டினாராம். தொடையை தட்டினதுமே அந்த அம்மாவோட அழகான ஒரு பெண்மணி இவருடைய தொடையில இருந்து வந்தா. பார்த்தாராம், என்னென்ன இந்த பெண்ணையும் நீ அழைத்துட்டு போயிட்டு இந்திரன் போய் சொல்லுமா, இது போல பெண்மணிகள் 1000 பேர் என்னடா இருக்கா, நீ டான்ஸ் ஆடினா நான் மயங்க போறேன். அதனாலதான் அந்த அம்மாவுக்கு ஊர்வசின்னு பேர். ஊருன்னா தொடை. அந்த தொடையில வந்து எல்லாரையும் வட்டம் பண்ணினாள் அப்படிங்கிற அபிப்பிராயத்தான் தான் ஊர்வசி. அவளுடைய தங்க திலோத்தமான்னு பேர். திலம்னா எள்ளு. இவரை விட எள்ளளவு அழகு ஜாஸ்தியம், அதான் திலோத்தமான்னு பேர். இது ஒவ்வொரு அப்சரத்தும் அவள் ஜலத்துல இருந்து உண்டாடுறான். அப்சரம் அப்படின்னா ஜலம். அந்த பரத்தில் இருக்கக்கூடியதான ஜலத்திலிருந்து உண்டானதுனால அவளுடைய சரீரமே விறுவிறுப்பா இருக்கும் அப்படின்னு ஏதோ சாஸ்திரங்கள் சொல்றது. எது நானும் பார்க்கல, சாஸ்திரம் சொன்னதுதான். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், இப்படிப்பட்டதான ஸ்திரீகளும் வசமாகிறாள்னா என்ன அர்த்தம்? அது இல்ல அர்த்தம் இல்லை. இங்க என்ன அர்த்தம், உங்களுடைய ஆசைக்காரு எப்பொழுது தர்ம மார்க்கத்துல இல்லையோ அவருக்கு அவளையும் சரிபடுத்தணும். என்ன தர்ம மார்க்கத்துல இல்லாம இருக்கிறது போன ஜென்மம் அதை பண்ணின பாபத்தினால. அந்த பாபம் போகிறது என்ன, இந்த தாம்பத்தியம்னு ஒரு சம்பந்தம் இருக்கு பார்த்தா, இந்த சம்பந்தத்தினால 2 பேரும் ஒன்னாயிட்டா. புருஷனும் பெண்ணும் கல்யாணம் ஆனா கூட 2 பேரும் ஒரே யூனிட். அந்த இவர் பண்ணக்கூடியதான புண்ணியமோ பாபமோ அவளுக்கும் போய் சேரும். அதே போல அவ பண்ணினதான பாபம் இவனுக்கு வந்துடும். இப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருக்கோம். அதனால அவளுக்கும் பாபம் வரக்கூடாது, அந்த அம்மாவும் நல்ல வழியில வரணும்னா நீங்க சொன்னா முன்னாடி வேற அதுக்கு வேண்டிய தபசக்தி இருக்கணும். எந்த வார்த்தையும் நீங்க சொன்னீங்கன்னாலும் எதிராக கேட்கணுமே, ஆனால் அந்த தபசக்தி உங்களுக்கு இருக்கணும். அந்த சக்தி எப்படி வருகிறது இந்த தனச்சாயாபிஸ்தே கருண தரணி ஸ்ரீ தரணிபிஹி சிவம் சர்வாம் ஊர்வி உலகத்தெல்லாம் அருணிமணி மந்தனாம் ஸ்மரதியா பவந்தி அத்யத்ரத்யத்வன ஹரிண சாலீன நயனாஹ சஹோர்வத்யாவத்யா கதிகதின ஈர்வான கணிகாஹ அப்படின்னு எல்லாம் விசேஷமாக தந்திரங்கள்ல ஜோதிவம் பூமிம் விசிந்தயேத் சத்ய சர்வாவதம் ஜாதா
திரைலோக்கியமணி காத்திருதம் அப்படின்னு மூலகங்களும் சேர்ந்து இவனுக்கு வச்சமாயிடும் அப்படிங்கிற மூலக்கிற ஸ்ரீகள் மட்டும் இல்ல, ஒரு ராளம் இருக்கா, பசுமாடுகளும் இருக்கு, பிராணிகளும் இருக்கு, எல்லாமும் வசமாகும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உலகத்தை வசமாக்கக்கூடியதான தர்மம் இவனுக்கு கிட்டம். இந்த தர்மமானது அனுகூலமான கிரகஸ்தாபனத்தினால கிடைக்கும். அம்பாளை தியானம் பண்ணினதுனால முதல் பலம் என்ன? அனுகூலமான ஒரு காரகத்தியம். அதுவும் இவனுக்கு கிடைக்கும், மனசு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பலம்.